விஜயின் இந்த ஃபோட்டோ எப்படி இன்டர்நெட்டுக்கு வந்தது, யார் எடுத்தது, அவர்களை மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்கிறார். விஜய்க்கு எவ்வளவு பெரிய ஆதரவாக பேசியிருக்கிறார். நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க. போன வாரம் விஜய் அவர்கள் கோவாவில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அவர் விமான நிலையத்தில் கேட் நம்பர் 6ல் சோதனை கூடத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்தில் போகிறாங்க. அவருடைய பிரைவேட் ஃபோட்டோ எப்படி வெளியே வந்துச்சுங்கண்ணே? அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுகிறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க, யார் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு பிடிங்க, அவங்க செல்ஃபோன்லேருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. எஃப்ஐஆர் போட்டால் உள்ள தள்ளாதையான்னு சொல்லி தான் திமுகவுக்கு எதிராக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? லேட்டஸ்ட்டாக வந்த ஜட்ஜ்மெண்ட்டு தெரியாதா? எஃப்ஐஆர்லாம் போட்டால் உள்ளே தள்ள முடியாது மிஸ்டர் அண்ணாமலை, சட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட்டு, 7 வருடத்துக்கு கீழே இருந்தால் உள்ளே தள்ளாதடாங்கிறான். நீங்கள் என்னடா உடனே எஃப்ஐஆர் போட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்காக உள்ளே தள்ளணுன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? தள்ள முடியாது அண்ணாமலை, இதுதான் விஷயம், தெரிஞ்சுக்கோங்க.